இன்டெகிரேஷன் வருது. இப்போ நம்ம டெரிவேட்டிவ் இனிஷியல் போட்டோம். அதே மாதிரி இன்டெகிரேஷன் வந்தா என்ன ஆகும்? ஒரு ஃபார்முலால இனிஷியல் இன்டெகிரேஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். இது ப்ரூஃப் பண்ணல, நீங்க பார்த்துக்கணும். இன்டெகிரல் a to x f of x into dx ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் உள்ளார அதனோட ஃபார்முலா என்ன வருதுன்னா f of s டிவைடட் பை is f of s டிவைடட் பை மைனஸ் is. ஓகே, இதான் ஒரு ஈக்குவேஷன் வந்துன்னா இதான் நம்மளுடைய ஃபார்முலா. சரிங்களா? இன்டெகிரல் வந்ததுன்னா ஓகே. செகண்ட் பார்த்தீங்கன்னா காஞ்சிகேட் தெரியுமா? அந்த காஞ்சிகேட்டோட கான்செப்ட் f of x காஞ்சிகேட்னு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதனுடைய ஃபங்க்ஷன் மைனஸ் எஸ் அதனோட ஓவரால் காஞ்சிகேட் மைனஸ் எஸ் ஓவரால் காஞ்சிகேட். சரியாம்மா? காஞ்சிகேட் காஞ்சிகேட்னா தெரியும். அதாவது இ பவர் ஐஎஸ்எக்ஸோட காஞ்சிகேட் என்ன? இ பவர் ஐ பவர் மைனஸ் போடுவீங்க காஞ்சிகேட் எடுத்தா. அப்போ மைனஸ் ஐஎஸ்எக்ஸ். சரிங்களா? இதான் காஞ்சிகேட்டோட கான்செப்ட். அந்த காஞ்சிகேட்டோட கான்செப்ட் அப்ளை பண்ணி இந்த ப்ரூஃப் கொண்டு வந்துருக்காங்க. சரியாம்மா? லாஸ்ட் ஃபார்மா நம்ம இம்பார்ட்டன்ட் f of மைனஸ் எக்ஸ்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? டைரக்டாக நீ ஃபார்முலா வந்து f of மைனஸ் எஸ்ன்னு எழுதுனா போதுங்க. இங்கே ஃபங்க்ஷன் வந்து மைனஸ் வந்தோம்னா இங்கே டைரக்டாகவே மைனஸ்னு அப்ளை பண்ணால் போதுங்க. அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். டோட்டலாக 8 or 9 இருக்கும். கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி நான் ப்ரூவ் பண்ணி பார்த்துக்கிறேன். மீதி வந்து